ஐயோ சாரிண்ணா, நான் அண்ணா கூட பேசிட்டே இருந்தேன்னா சாப்பிடவே மறந்துட்டேன். இது வரேண்ணா. அண்ணா அண்ணா வாங்கண்ணா சாப்பிடலாம். இதோ வந்துட்டேன் தங்கச்சி. கொஞ்ச நாள் உன்னை கொலை பண்ணிட்டு நிம்மதியாக சாப்பிட போகிறேன். என்ன நான் சொன்னீங்க? ஒன்றும் இல்லை தங்கச்சி. சரி சாப்பிடு. என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணா உன்னை ஒரு வாட்டி ஹக் பண்ணிக்கிட்டேன்னா என்ன பண்றேன்னா தங்கச்சி இதுவும் பிராங்க் தான். அங்க பேரு கேமரா யார் இருக்காங்க? யாருமே இல்லை. அது அங்க இருக்கு, அது உன்னால பார்க்க முடியாது. அது 16 Pro Maxன்றதுனால அது அப்படி நிற்கிது. ஏதோ சொல்கிற, ஏதாவது பிரச்சனை வரட்டும் உனக்கு இருக்குண்ணா. சும்மா பண்ணுறேன்னு நினைக்கிறேன். வேணே பண்ண தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். சரி எல்லாம் போய் தூங்குங்க. நல்ல வேலை குத்திருப்பேன். தங்கச்சி வந்து சொதப்பிட்டா. முதல்ல இவ்வளோ போட்டு தள்ளணும். எருமை மாடு. நம்ம இவங்க 2 பேர்த்தையும் போட்டு தள்ளிட்டு நம்ம சந்தோஷமாக வாழணும். இதுக்கு இதுதான் ஹெல்ப் பண்ண போகுது. சரி நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ எல்லாம் தூங்கிடுவாங்க. நைஸாக போயிட்டு தூங்கத்துலேயே அப்படியே ஒரு போட்டு தந்துடலாம். நான் ஏன் இப்போ வந்திருக்கீங்க? ஏன் உங்கள் வீட்டில் சக்கரை இல்லையா? பக்கத்தில் கடை எதுவும் இல்லையா? அதுக்குன்ட்டு இந்த நேரத்தில் வந்து வீட்டில் சக்கரை வாங்குவீங்க? நான் எல்லாம் வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. அண்ணாவுக்கு தான் தெரியும். முடியவே முடியாது. எங்கள் வீட்டுக்குள்ளே வரத்துக்கு நீங்கள் யார்? அதான் நானும் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன். நம்மளுக்கு சதிப்படுறதுக்குனே வராங்க. சரி அம்மா. ஐயோ போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? நெல்லிக்காய் கூடைய அப்பா கையே. ஐயோ என்னாச்சு என்னாச்சு? அம்மா நீ இந்த இடத்துல இங்க இருக்க? பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம கிட்ட சர்க்கரையை வாங்க வந்தாங்க. அவங்க கிட்ட நான் முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு வரும்போது இது தள்ளி விட்டுருச்சு. ஐயோ காலு போச்சு. இது